BMW X1 இல்லாதெல்லாம் வந்து XV700 X1 வந்து கிட்டத்தட்ட 15,000 நினைக்கிறேன் பர் இயர் விற்கிறாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் வந்து 9,000 XV700 விற்றுருக்கோம். இது வந்து செப்டம்பர் 21 நாங்கள் விற்க ஆரம்பிச்சோம். ஆகஸ்ட் 21 லான்ச் பண்ண XV700 3 வருஷம் கழிச்சு 50,000 பர் மந்த் விற்கிது. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது கம்பேரிசன் இருக்குல்ல சார், இது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். XV700 வந்து 2 lakh வண்டி இப்போ 3 வருஷத்தில் 2 லட்சம் வண்டி விற்றுருக்காங்க. இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து ஆட்டோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து நல்லா தெரியும். ஃபாசில் ஃபியூல் நான் வந்து 1 லிட்டர் அதில் ஒரு எனர்ஜி கண்டென்ட் 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 18% தான் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கு. மற்ற 82% வந்து புகையாக தான் வெளியில் போகுது. எலக்ட்ரிசிட்டி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து 98% நீங்கள் யூஸ், இது ஒரு பெரிய வித்தியாசம். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ரெனியூவபிள் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், இப்போ நீங்கள் திருநெல்வேலி சைடு கன்னியாகுமரி சைடு போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து விண்ட் மில்ஸ் போட்டுருக்காங்க. அதிலிருந்து தான் எலக்ட்ரிசிட்டி வருது. நான் எலக்ட்ரிக் கார் வச்சுருந்தேன்னு வச்சுக்கிட்டேன். என்னோட கோல் பேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து ரெனியூவபிள் பேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டாக மாற்றணும், அந்த ஃபாஸ்ட்டில் இருக்கிற வண்டி எல்லாமே வந்து எஃபிஷியண்ட்டாக மாறிடும். இப்போ எலக்ட்ரிசிட்டியே வந்து நான் கோலில் தான் பண்ணுறேன், நான் வந்து ஃபோசில் ஃபியூல் யூஸ் பண்ணேன் என்ன, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணேன் என்னன்ட்டு, அதுவும் கோலில் தானே வருதுன்ட்டு நான் ஐஸ் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் மாறிக்கிட்டே இருப்பேன் இல்லையா. கோல்லேருந்து ரெனியூவல் மாறிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து எலக்ட்ரிக் வண்டி இல்லைன்னா எங்கே போய் நான் கொடுப்பேன்? ஸோ இல்லைங்களா, அதனால அது ஒன்று. ரெண்டாவது எஃபிஷியன்சி பாருங்களேன், பயங்கர எஃபிஷியன்ட். எலக்ட்ரிக் வண்டி வந்து பயங்கர எஃபிஷியன்ட், 98% எஃபிஷியன்ட். அது இல்லாமல் நம்ம எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த எல்லாம் இம்போர்ட் வந்து குறைஞ்சிரும்ல, கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும்ல. மல்டிபிள் இதில் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் லோக்கலைஸ்ட் எமிஷன் அப்படின்னு இருக்குது. அந்த லோக்கலைஸ்ட் எமிஷன் வந்து குறையும். எல்லாமே வந்து லோக்கலைஸ்டு தான். நீங்கள் வந்து இப்போ ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் நாமக்கல்லேருந்து பரமத்தி வேலூர் போகிறீங்க, நாமக்கல்லில் மழை பெய்யாது, பரமத்தி வேலூரில் மழை பெய்யும். அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து சிட்டிக்குள்ளே போகிறீங்க, சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா பொல்யூஷன் அப்படியே தெரியுது. சிட்டிக்குள்ளே வாழ்கிறவங்க வந்து கேஸ் சேம்பரில் வாழ்கிற மாதிரி இருக்கு இல்லையா. எந்த கணக்கில் நீங்கள் போட்டுக்கிட்டா கூட எலக்ட்ரிக் வண்டி சிட்டிக்குள்ளே விடுங்க. அப்போ வந்து அட்லீஸ்ட் அந்த சில்ட்ரன், அந்த வயது முதிர்ந்தவர்கள், ப்ரெக்னென்ட் உமன் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்களே. இதில் சேலஞ்சஸ் என்ன இருக்குது சார்? நீங்கள் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஈவிஸ், எஸ்பெஷலி ஈவிஸ் பண்ணும்போது அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது? அதுவும் ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரர். இதில் மல்டிபிள் சேலஞ்சஸ் இருக்குது. செல் டெக்னாலஜின்னு ஒன்று, அதுதான் பிரைம் டெக்னாலஜி. அந்த செல் டெக்னாலஜி வந்து நம்ம இப்போ சைனா தான் வந்து கிட்டத்தட்ட 78% ஆஃப் செல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேர்ல்டு வைடு அவங்க தான் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட இருந்தால் நம்ம வாங்கணும். இப்போதைக்கு நம்ம தான் வாங்கணும். இப்போ கவர்மெண்ட் வந்து PLI ஸ்கீம், அந்த ஸ்கீம்லாம் கொண்டுகிட்டு வந்துட்டு நீங்கள் செல்லை லோக்கலைஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பணம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சப்சிடி தரோன்னு சொல்கிறாங்க அவங்க. அது உண்மை. நிறைய பேர் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக எஸ்டர்டே நியூஸ் வந்து ரிலையன்ஸ் வந்து 10 gigawatt hour அதுக்கு வந்து சப்சிடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இது வரும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் வண்டி வர வரும். அது ஒரு சேலஞ்சு, செல் வர்றது. ரெண்டாவது வந்து இந்த ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட சிட்டியில் வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் மினிமம் கொடுக்கணும். டெய்லி வந்து ஒரு 50 to 80 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். நான் சண்டே சார்ஜ் பண்ணால் அடுத்த சண்டே தான் நான் வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ 7 daysக்கு வந்து ஒரு 400 கிலோமீட்டர் வந்து வண்டி சார்ஜ் பண்ணக்கூடாது. 100% பண்ணனா 20%ல வந்து வண்டி நிற்கணும். அடுத்த சண்டே வந்து நான் சார்ஜிங் போட்டு அடுத்த மண்டேலேருந்து எடுத்து கட்டணும். அந்த மாதிரி வண்டி ப்ராக்டிக்கல் 400 கிலோமீட்டர் வித் ஏசி ஆன் அந்த வண்டி, இந்த மாதிரி வண்டி வரல. மஹிந்திரா வந்து இப்போ விட போகுது.